ஹாய் இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் நம்ம அம்பாஸ்டர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம லேட் ஆகும்னு சொல்லி நம்ம தெளிவான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் அம்பாஸ்டர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்னென்ன ரூல்ஸ், எப்படி ட்ரைனிங்கில் நம்ம அச்சீவ் பண்ணுறது எல்லாமே வந்து தெளிவாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் தினேஷ். நான் இன்டர்லிங்கில் அஃபீஷியல் அம்பாஸ்டராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நமக்கு இன்டர்லிங்கோட அஃபிஷியல் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் PDF. இதுல வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்பாஸ்டர் ப்ரோக்ராம்ல. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ரெக்ரூட்மெண்ட். அதாவது யூ மஸ்ட் ஹேவ் அ சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஃபார் கண்டென்ட் போஸ்டிங். நமக்கு போஸ்ட் பண்றதுக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வேணும். அது என்ன அப்படின்னா ட்விட்டர் கண்டிப்பா நமக்கு தேவை. ட்விட்டர் கண்டிப்பா இருக்கணும். அதாவது எக்ஸ்னு இப்ப மாத்திட்டாங்க. ட்விட்டர் கண்டிப்பா வேணும். அண்ட் டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆனா இருந்துச்சு அப்படின்னா என்கரேஜபிள், நல்லதுதான். ஆனா கண்டிப்பான முறையில தேவை கிடையாது. ட்விட்டர் மட்டும் இருந்தா போதும். ட்விட்டர் இல்லை அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா எக்ஸ் இஸ் ப்ரியாரிட்டைஸ்டு பிகாஸ் வி ஆர் டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ நம்ம கிரிப்டோனால டீசென்ட்ரலைஸ்டு தான். வேர்ல்டில் உள்ள எந்த இடத்துல கிரிப்டோ ப்ராஜெக்ட் லான்ச் ஆனாலுமே அது எக்ஸ்ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். எப்படின்னா அது டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னால நம்ம ட்விட்டர் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா T22 பாட் லெவல் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கோம். ஸோ ரீச்சிங் லெவல் 50 ஆன் T22 பாட் இஸ் ரெக்கவர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம இன்டர்லிங்க்ல நம்ம அஃபீஷியல் குரூப்ல ஜாயின் பண்ண உடனே நமக்கு TT பாட் வந்து நம்ம ஆக்டிவேட் ஆயிரும். இது வந்து நம்ம எவ்வளவு குரூப்ல என்கேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நமக்கு 7 நாள் ட்ரைனிங் மொத்தம் நம்ம அஃபீஷியல் அம்பாஸ்டர் ப்ரோக்ராம். 7 நாள் முடியும் போது நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 50 லெவல் இருக்கணும். இருந்தாதான் நம்மளால அம்பாஸ்டர் மாற முடியும். அதை இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி டெவலப் பண்றது அப்படின்னா ஸ்டே ஆக்டிவ் இன் குரூப் சாட். நம்ம குரூப் சாட்ல வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். டவுட் கேட்டாங்க அப்படின்னா கிளியர் பண்றது, இல்ல உங்களோட சஜஷன் நீங்க தெரிவிக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கலாம். அண்ட் ரியாக்ஷன் டு மெசேஜ். இப்போ ஒரு பர்சன் ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஒரு எமோஜிஸ் போட்டா கூட அவங்க ரிப்ளை பண்ணா கூட அதுவுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கும், உங்க லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து மூணாவது முக்கியமானது நோ ரெஃபரல் ரெக்ரூட்மெண்ட். இங்க வந்து அம்பாஸ்டர் ப்ரோக்ராம்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஃபரல் தேவை கிடையாது. என்ன தேவை அப்படின்னா சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஃபார் கண்டென்ட். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்ததுதான் ட்விட்டர் நமக்கு தேவை. அட் யுவர் ஓன் டெலிகிராம் குரூப் ஃபார் பில்டிங் யுவர் கம்யூனிட்டின்னு போட்டிருப்பாங்க. அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. நம்ம ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது நமக்கு டே 5 டாஸ்க்ல அது வரும். அது நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? யாரும் ஒரி பண்ண வேணாம். அதனால ரெஃபரல் தேவை கிடையாது. உங்களால ஒரு டெய்லி ஒரு ½ hour உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போயிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோட் ஆக்டிவேஷன். இது ரொம்ப சிம்பிள். ஒரு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா அடுத்த 10 செகண்ட் அப்புறம் தான் இன்னொரு மெசேஜை போட முடியும். இது வந்து டூ மச் ஆஃப் மெசேஜை ஒரே டைம்ல சென்ட் பண்ணது அவாய்ட் பண்றது, ஓகேவா? அடுத்து நோ ஸ்பேமிங் ஆஃப் கண்டென்ட். நம்ம ஸ்பேம் இது நீங்க தப்பானது எதுவும் போட்டக்கூடாது. ஸோ ப்ராப்பர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இனிமே வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்துடலாம், ஓகேவா? அடுத்து யாப்பிங் ரூம். நம்ம நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணோன்னே எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் இருக்கும். இந்தியாவுக்கு தனி ரூம், அண்ட் இந்தோனேசியா, ஆப்பிரிக்கா எல்லாரும் தனி ரூம் இருக்கும். அதுல யாப்பிங் ரூம் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்துக்கும் காமன். இந்த இடத்துல நார்மலா உங்க பர்சனல் லைஃப் இல்ல வேற ஏதாவது டவுட் எது இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். எதை பத்தி கேட்டாலும் நீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்களும் ஃப்ரீயா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்த கண்டிஷன் வந்து ஸ்ட்ரிக்ட் பேன் ஆன் FUD. நம்ம ஏதாவது தேவையில்லாத நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நோ செகண்ட் சான்சஸ். ஸோ டேரக்டா ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ப்ராஜெக்ட் அவ்வளவு சின்சியரா கொண்டு போறதுனால. அது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஃபீட்பேக் மஸ்ட் பி போஸ்டட் இன் ஃபீட்பேக் டாபிக் செக்ஷன். அந்த ஃபீட்பேக் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இன்டர்லிங் பத்தி. ஸோ அதை பத்தின உங்க ஃபீட்பேக்கை நீங்க டெக்ஸ்ட்ல இல்ல எப்படினாலும் நீங்க போடலாம், ஓகேவா? இது கம்பல்சரி கிடையாது. ஆனா நீங்க போட்டீங்க அப்படின்னா அது ஆல்சோ இன்க்ரீஸ் பாயிண்ட், ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிப்ளின். இது எல்லாத்துலயும் காமன் அவ்வளவுதான். இங்க ரெஸ்பெக்டாகவும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ஆல்ரெடி பாஸ் ஆன அம்பாசடர் வந்து எல்லாரோடையும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ப்ராஜெக்ட் கொஸ்டின். நம்ம டவுட் எதுவும் இருந்துச்சு அப்புறம் நீங்க தாராளமா அந்த குரூப்லேயே கேட்கலாம். உங்களுக்கு மாடரேட்டர்ஸ் தனியா இருப்பாங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணலாட்டியும் கவலைப்படாது. நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஏன் சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது ப்ராப்பர் சேனலிங் அண்ட் ஹைராச்சின்னு போட்டிருக்கோம். இது வந்து நீங்க அம்பாசடர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்க T3 டயர் 3ல இருப்பீங்க. அதுக்கு டயர் 3 நீங்க அம்பாசடர் ஆகிட்டாலே நீங்க ஒரு அஃபீஷியல் மெம்பர் மாதிரி தான். அடுத்தது போஸ்டிங் நமக்கு இருக்குல்ல. ஸோ அது வந்து டயர் 3, டயர் 2, டயர் 1 சொல்லி நம்ம அடுத்து உண்டு. இது நீங்க இப்போதைக்கு நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. இது எதுவுமே நம்ம அப்புறம் தான், ஓகேவா? அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ் ரூல். அதாவது only speak the specific country language in its regional group chat போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்தியன் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜ்ல நம்மளால பேச முடியாதுல்ல காமன் ரூம்ல. என்ன அப்படின்னா இந்தியாவில் அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து 2 தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ நீங்க ஹிந்தி இல்ல அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஓன் லாங்குவேஜ்ல வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, ஓகேவா?
ஸோ ஓன் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சப்பறம் ஏன்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் குரூப்பில் வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமானதுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம 7 நாள் ட்ரைனிங் சொல்லியிருப்போம். இந்த 7 நாள் ட்ரைனிங்ல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100%. அது எப்படி இது வந்து பிரிச்சு கொடுக்காங்க அப்படின்னா, இதில் போட்டிருப்பாங்க பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரிங் டியூரிங் எவாலுவேஷன் இன் பேஸ்ட் ஆன் டெய்லி கண்டென்ட் டீடைல்ஸ். நீங்க வந்து ஃபாலோவர் அஃபீஷியல் அண்ட் கண்டென்ட். நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஃபீஷியல் இன்டர்லிங்கோட ட்விட்டர் அக்கௌண்ட், டெலிகிராம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அப்படி ஃபாலோ ஒன் டைம் நம்ம பண்ணிட்டாலே நமக்கு 25% வந்து நம்ம டெய்லி ஆட் ஆயிடும். அண்ட் கண்டென்ட், அவங்க டெய்லி போகிற போஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, இல்லை லைக் போடுறது கூட நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அது பண்ணுறதுனால 25%. அப்போ வந்து நம்ம 50% அப்படின்றது நம்ம எந்த ஒரு பெரிய ஒர்க்கும் பண்ணாமலே நம்ம வாங்கிடலாம், வெறும் ஒன் டைம் டாஸ்க் பண்ணுற மூலியமா. அடுத்து ரீநேமிங் எக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட் நேம்ஸ் டீடைல்ஸ். அதாவது உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டையும் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் கம்பெனி சொல்ற நேமிங் ஃபார்மேட்ல வந்து மாத்தணும். அது எப்படி நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். அப்படி மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா 15% இப்போ டோட்டலா 2 மாத்துறதுக்கு 30%. ஸோ இப்போ டோட்டலா வந்து 80 வந்துருச்சு. அப்போ 80வே பாத்தீங்க அப்படின்னா நீங்க முழுக்க ஒன் டைம் பண்றதான். ஸோ ஒன் டைம் பண்றதுலேயே உங்களுக்கு 80 வந்துடும் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா. இது எப்படி மாத்தணும் அப்படின்றத கடைசி ஃபார்மேட் இருக்கும், நான் அதை சொல்றேன். அது குரூப் ஆக்டிவிட்டி நம்ம T22 பாட் சொல்லியிருப்போம். அதுல எப்படி அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க குரூப் லெவல் ஆக்டிவிட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 5%, T2 பாட் லெவல் ஒரு 5%, டோட்டலா வந்து டோட்டல் 10% அதுக்கு நம்ம கொடுக்காங்க. அடுத்து ஆக்டிவிட்டிஸ் பார்ட்டிசிபேஷன், இது எல்லாமே குரூப்ல நீங்க பண்றதுதான். ஸோ 10% ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தான் இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. சம்மரி கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, டெய்லி கண்டென்ட் 50%. ஸோ ரீநேமிங் பார்த்துருப்போம், அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி பாட் லெவல் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் டோட்டலாக 100%. இப்போ டெய்லி 100%, டெய்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 80 வாங்க நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்து KOL கீ ஓப்பனிங் லீடர், இது யார் அப்படின்னா, ஆல்ரெடி என் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, அதில் வந்து 100க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்டு என் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஆப்ஷனல் சோஷியல் மீடியா இருந்தாலுமே அதில் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு கம்யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அம்பாஸ்டர் மாறலாம். உங்களோட எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கை கொடுத்து நீங்கள் இந்த 7 நாள் டாஸ்க்கை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது, ஓகேவா? காரணம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றனால அந்த மாதிரி பர்சன்ட் ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியான வழி இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ ரொம்பவே ஈஸி தான், நம்மளும் வந்து ஈஸியாக அம்பாஸ்டர் ஆயிடலாம். இது வந்து ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணிக்கும், அவ்வளோதான், ஓகேவா? மற்றபடி இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாத்துக்கும் வாய்ப்பு அப்படின்றது இங்கே சேமாக தான் இருக்குது. அடுத்து நோ அதர் குரூப்ஸ் ஃபார் இன்டர்லிங்க் குளோபல் அம்பாஸ்டர். ஸோ வேற யாராவது வந்து உங்களுக்கு ஸ்பேம் பண்ணுறதுக்காக குரூப் கிரியேட் பண்ணி அதில் கைட் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விலகிடுங்க. ஸோ அது உங்களுக்கு நெகட்டிவாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இவர் வந்து யாரு பார்த்தீங்கன்னா, நம்ம கோச் யாரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கோச் வந்து இவர் தான். நம்ம இன்டர்லிங்க்கு நம்மளால இவரை டேரக்டா கான்டாக்ட் பண்ண முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நேம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நேம் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க நேம் கோச் ஜோல் அப்படின்னா, கோச் ஜோல் அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டு இன்டர்லிங்க் ட்ரெயினி அம்பாஸ்டர் அப்படின்றத அந்த ஃபார்மேட்ல உங்களோட நேம் வந்து இருக்கணும். பயோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அஃபிஷியல் ட்ரெயினி அம்பாஸ்டர் ஆஃப் இன்டர்லிங்க் லேப்ஸ், இன்டர்லிங்க் நெட்வொர்க் ஐடின்னு போட்டு உங்களோட இன்டர்லிங்க் ஐடி, உங்களோட இன்டர்லிங்க் ஆப் நம்ம மைண்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல நார்மலா உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க யூசர் நேம் போட்டு அதுக்கப்புறம் உங்க இன்டர்லிங்க் ஐடி இருக்கும், அது இந்த இடத்துல என்டர் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாருமே இன்டர்லிங்க் ஐடியோ உங்க மொபைல் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க, அதை இங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? அப்ப ரொம்ப சிம்பிள், ஃபார்மேட் வந்து சிம்பிள். உங்க பேரு ஒரு கோடு போட்டு இன்டர்லிங்க் ட்ரெயினி அம்பாஸ்டர், பயோ வந்து அஃபிஷியல் ட்ரெயினி அம்பாஸ்டர் ஆஃப் இன்டர்லிங்க் லேப்ஸ், இன்டர்லிங்க் ஐடி வந்து உங்களோட இன்டர்லிங்க் ஐடி. ஸோ சேம் போத் இதுல ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ரெண்டுலயுமே இதே ஃபார்மேட் தான், ஓகேவா? இப்போ நம்ம டாஸ்க் வந்துடலாம். அந்த 7 நாள் டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். இப்போ டே 1 நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம டே 1 என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களுக்கு டே 1 பெருசா எந்த டாஸ்க்குமே கிடையாது. ஸோ டே 1 என்ன கொடுத்துருக்காங்க, ஓரியன்டேஷன் அண்ட் செட்டப். அதாவது நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களை வெல்கம் பண்ணிக்கலாம், உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கலாம், எல்லாமே செட்டப். அந்த டாஸ்க் நம்ம பண்றதுக்கு டே 2 வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். டே 1 வந்து ஒரு செட்டப் மணிக்கு நம்ம ரெடியா இருக்கு அப்படின்ற காட்டுறதுக்காக தான். ஜாயின் அஃபிஷியல் இன்டர்லிங்க் குரூப்னு போட்டு நம்ம டெலிகிராம் எக்ஸன் இருக்கும். இந்த 2 லிங்கையும் நான் உங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் தாரேன், நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் ஃபாலோவர் அஃபிஷியல் நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதில் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணனால தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அதை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ரீட் த ஒயிட் பேப்பர் அப்படின்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, ரூல்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். அந்த ரூல்ஸ் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரீட் பண்ண தேவை கிடையாது, எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ மூலியமா சொல்லிட்டேன், ஓகேவா? அப்போ டே 1 டாஸ்க் அப்படின்றது நம்ம அஃபிஷியல் குரூப்ல ஜாயின் பண்ணி ரெடியா இருக்கணும். டே 2 இருந்தா பாருங்களேன், டே 2க்கு வந்துருங்க. அப்ப டே 2 டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு 3 கண்டென்ட் நம்ம ட்விட்டர்ல இன்டர்லிங்க் பத்தி போடணும்.
அதோட அந்த போஸ்ட் லிங்க்கை வந்து ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து 3வது என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, என்கேஜ் இன் எக்ஸ்போஸ்ட் எவ்ரி டைம் நியூ போஸ்ட் கம் ஜஸ்ட் மீனிங்ஃபுல் மெசேஜ். ஒன்றும் இல்லை, நம்ம அஃபீஷியல் குரூப்பை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம், ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருப்போம். அதில் ஏதாவது புது போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். ஒரு ஹார்ட் எமோஜி போடுறது, இல்லை கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட எக்ஸ் ப்ரொஃபைலில் நான் லாகின் பண்ணி காட்டுற மாதிரில நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எப்படி அப்படின்னா இமேஜாகவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம், உங்கள் ஓன் வாய்ஸையே யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கூட இருக்கலாம். தாராளமாக வந்து இப்போ நம்ம சேட் ஜிபிடி வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஈஸியாக இன்டர்லிங்கை பற்றி. அது தெரியல அப்படின்னா அதுவும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லி நான் ஃபுல்லாக கைட் பண்ணி கொடுத்துட்றேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸோ இன்டர்லிங்கில் அஃபீஷியல் அம்பாஸ்டராக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு லைஃப் லாங் ஜேர்னி, இதுக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் அம்பாஸ்டராக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடந்து போக நம்ம டாஸ்க் வேரி ஆகாமே தவிர நம்ம ஜேர்னி எண்டே ஆகாது. அண்ட் அம்பாஸ்டர் ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே பெனிஃபிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஃபியூச்சர் வந்து Web3 தான் இருக்குது. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த டவுட்டும் எனக்கு கேளுங்க. அண்ட் இன்டர்லிங்க் வந்து நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. இன்டர்லிங்க் என்ன, ஸோ கூகுள் ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டர்லிங்க்லாம் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் போது அப்படின்னா, இன்டர்லிங்க் இந்த அம்பாசடர் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு கீழே நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த ஃபார்மோட லிங்க் அனுப்பிடுறேன். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணோடனே உங்களோட பேட்ச் வந்து டேட் கொடுத்துருவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம்.